வணக்கம், இது முருகஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பன்னீர் மலாய் குல்ஃபி. சம்மர் சீசன் ஆரம்பிக்க போகுது. குழந்தைகளுக்கு லீவ் விட்டுடுவாங்க, சில்லுன்னு சாப்பிட ஆசைப்படுவாங்க. வெளியில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறத விட நீங்கள் வீட்லேயே வந்து இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லதும் கூட. குல்ஃபி ஐஸ்க்கு வந்து நான் இப்போ 1 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நம்ம சுண்டை காய்ச்சிடலாம். குல்ஃபி ஐஸ்க்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் பாதாம் எடுத்துகிட்டு பாதி எடுத்து இதுமாரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி வந்து இதுமாரி தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். 10 நிமிஷம் வெந்நீரில் போட்டு தோல் எடுத்துகிட்டு இதுமாதிரி வச்சுருக்கேன். இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். பிஸ்தா வந்து ஒரு 10-15 இதுமாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு மில்க் மைட் எடுத்திருக்கேன். 1 சிட்டிகை குங்குமப்பூ, 1 சிட்டிகை ஏலக்காய். இப்போ வந்து நம்ம பாலை காய்ச்சிக்கலாம். கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. பால் அடி பிடிச்சிடும். கனமான பாத்திரத்தில் காய்ச்சுங்க. 1 லிட்டர் பாலை வந்து இது வந்து பாதி ஆகிற அளவுக்கு சுண்டை காய்ச்சணும். அப்போ தான் நல்லா இருக்கும். குல்ஃபி வந்து அப்போ தான் நல்லா திக்காக வரும். இது வந்து இப்போ கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. பாதியாக வந்துடுச்சு. இதுக்குள்ள பொருள்லாம் நம்ம சேர்த்துடலாம். பாதாம் போட்டுடலாம், பிஸ்தா போட்டுடலாம், ஏலக்காய் பொடி, மில்க் மைட் சேர்த்துக்கலாம். மில்க் மைட் மில்க் மைட் போட்டேன்னா நல்லா அப்படி கிண்டிகிட்டே இருக்குமே, அடி பிடிச்சிடும். இப்போ சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கோங்க. குங்குமப்பூ வந்து இதுமாரி பால் கொஞ்சம் சூட அதுலேருந்து பால் எடுத்து இதுமாரி கலந்து வச்சுருக்கேன். இதை இப்போ சேர்த்துக்கலாம். 50 கிராம் பாதாம் வந்து இதுமாரி அரைச்சி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கலாம். இது இப்போ வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம பன்னீர் ரெடி பண்ணிடலாம். ஒரு 200 மில்லி பால் அளவுக்கு வந்து நம்ம பன்னீர் எடுத்துடலாம். அதில் கொஞ்சம் வந்து எலுமிச்சை சாறு சேர்த்தா தான் தெரிஞ்சு வரும் பன்னீர். நல்லா கிண்டிகிட்டே இருங்க, அப்படியே தெரிஞ்சு வரும் பால். பன்னீர் நல்லா தெரிஞ்சு வந்துச்சு. இப்போ நம்ம வடிகட்டிடலாம். இது நல்லா 2-3 டைம் நல்லா அலசி புழிஞ்சிட்டு அப்புறமா போடுங்க. இல்லைன்னா அந்த பால் வந்து தெரிஞ்சிடும். அதனால இதுமாதிரி நல்லா அலசிட்டு புழிஞ்சிடணும். இந்த லெமனோட ஃப்ளேவரே வரக்கூடாது. இதுமாதிரி நல்லா புழிஞ்சிட்டு அது மாதிரி தண்ணி இல்லாமல் ட்ரையாக லெமனோட ஃப்ளேவர் போன பின்னாடி அதில் நம்ம சேர்த்துடலாம். இறக்கி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் ஆறணுன்னு இதை வந்து போட்டு கிண்டி விட்டுடலாம். இந்த பன்னீர் போட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப அந்த பன்னீர் வந்து வாய்க்கு தட்டுப்படும், நல்லா ருசியாக இருக்கும். இது வந்து சில்லுன்னு ஆகிற வரைக்கும் நம்ம ஆற விட்டுட்டு அப்புறமா குல்ஃபி கப்பில் ஊற்றி வச்சுக்கணும். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆறிடுச்சு. குல்ஃபி கண்டெய்னருக்கு நம்ம மாற்றிடலாம். இதை மூடிட்டு குச்சியை வந்து வச்சிடலாம். இது வந்து இப்போ 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதை எடுத்துடலாம். சுவையான மலாய் குல்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.